மாண்பு உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக முதல்வர் அவர்களே மற்றும் அமைச்சர் பெருமக்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் ஐயா தென்னாட்டு அம்பேத்கர் இளைய பெருமாள் நல்லாசியுடன் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் என்னுடைய கன்னி பேச்சில் நான் வைத்த கோரிக்கையை ஏற்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் நான் எனக்காக கேட்கவில்லை, இருந்தாலும் வருகின்ற சட்டமன்றத்தில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் இதை பயன்படுவார்கள் என்ற பரந்த மனப்பான்மையோடு நான் கேட்டதை நிறைவேற்றி தந்த ஐயா முதல்வர் அவர்களுக்கும் பேரவை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி தாரகை பட் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உண்மையிலேயே புல்லரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மனதிற்கு ஒரு என்ன சொல்கிறது, இன்றைக்கி நிறைய பேர் ஃபஸ்ட் டைமாக எம்எல்ஏ வந்திருக்காங்க, பொருளாதாரம் பின்பலம் இல்லாத ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு நமக்கு இன்றைக்கி ஒரு காரு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான காரு, டிரைவருக்கான சேலரி ப்ளஸ் அந்த இது உதவியாளர்களுக்கான சேலரி எல்லாம் கவர்மெண்ட்டே நம்ம அரசாங்கம் கொடுக்குன்னு சொல்கிற டைமில் எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் இது உண்மையிலேயே இப்போ சந்தோஷமாக தான் இருக்கும். அவங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது, அது எனக்கு தெரியும். நாங்களும் அங்கே இருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பாங்க யார் இருந்தாலும். எனவே இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இன்றைக்கு 110 கீழ் கொடுத்தக்கூடிய அனைத்து விதிகளையும் பார்த்தோன்னா இந்த அரசு மக்களுக்கான அரசு என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசில் கூடுதலாக ஏன்னா முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டத்தில் 5 லட்சம் கண்டிப்பாக அந்த மக்களுக்கு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ 25 lakhs இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது. அதுவும் ஏன்னா எல்லா இடத்துலையுமே எல்லா மற்ற கவர்மெண்ட் அதர் கண்ட்ரீஸில் நம்ம பார்த்தோன்னா மருத்துவ சேவை என்பது கவர்மெண்ட் தான் நமக்கு கொடுத்துட்டு இருந்து. ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகத்தில் மருத்துவ சேவை நமக்கு கவர்மெண்ட் கொடுக்கும், 25 லட்சம் ரூபாய் கொடுக்கும்னு சொல்றது அதுவும் ஒவ்வொரு சாமானிய மக்களுக்கும் பெருமையான ஒரு நன்றி மட்டும் சொன்ன திட்டத்தை சொல்லணும் இல்ல சார். இல்ல புதிய அதாவது எனவே இந்த கோரிக்கை எழுதும் வைக்காமல் விளக்கமாக பேசாமல் நன்றி மட்டும் சொல்லி முடிங்க. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மழை கொடுக்கும் குடையும் ஒரு 2 மாதம், வருஷத்துல 2 வாட்டி தான் மழை பெய்யும். வயல் கொடுக்கும் குடையும் ஒரு 3 மாதம், பசு கொடுக்கும் குடையும் ஒரு 4 மாதம். பார்த்திபனாம் எங்க முதல்வருக்கோ 4 மாதம். அத்தனை ஆண்டுகள் கழித்து ஆவின் கொள்முதலை ஏற்றி இருக்கிறாரு, மருத்துவ அறிவிப்பு தந்திருக்கிறாரு. எதிர்கட்சி எம்எல்ஏக்களுக்கும் ஒரு காரும் உதவியாளரும் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை இருக்கரம் கூப்பி வணங்குகிறோம். இது எம்எல்ஏக்களுக்கு மட்டும் இல்ல, மறைமுகமா எத்தனை பேருக்கு பயன் தரும் பாருங்க. ஓட்டுநர்களுக்கு வேலை, உதவியாளர்களுக்கு வேலை, சுற்றி சுற்றி பம்பரமாய் வேலை செய்வதற்காக ஒரு மிகப்பெரிய வாகனத்தை தந்திருக்கிறார். என்ன தருவார், எதை தருவார் என்றுவர் எண்ணும் முன்னே பொன்னை தருவார், பொருளை தருவார், போதாது என்றால் தன்னையே தரக்கூடிய தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றி நன்றி நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் திருமதி சத்யபாமா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு 110 விதியின் கீழ் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் எல்லாம் கொடுத்து இன்றைக்கு மக்களுக்காக பணியாற்ற வேண்டும், எந்த விதத்திலையும் அவர்களுடைய பணிகள் தொய்வு ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் வெற்றி தளபதி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கெல்லாம்
ஒரு இன்ப அதிர்ச்சியை வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல்கண் என் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, சற்று முன்னால் இந்த அவையிலே நுழைந்த பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையை கொடுத்தேன். அந்த கோரிக்கையை வாங்கின உடனேயே இந்த பிரச்சனை 2 நாளைக்கு முன்னாலேயே என்னுடைய கவனத்திற்கு வந்தது. திருப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த குப்பை பிரச்சனை என்னுடைய கவனத்துக்கு வந்தது என்று ஒன்னொன்னு அவர் மனசுல வச்சிருக்காங்க. ஆகவே அவர்களுக்கு இந்த தருணத்திலே ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாகவும் இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பால் உற்பத்தியாளர்களின் சூழ்நிலையை அறிந்து தாயுள்ளத்துடன் பால் கொள்முதல் விலையை உயர்த்திய அறிவிப்பு வெளியிட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீண்ட நாள் கோரிக்கை, ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் வழங்க வேண்டும் என்பது மனதார பாராட்டி வரவேற்று, அதுவும் முதல் முறையாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் மட்டுமல்ல, அதற்கான எரிபொருள் மட்டுமல்ல, உதவியாளர்களுக்கும் சேர்த்து வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அந்த எண்ணத்தை மனமாற ஓட்டுநர் உட்பட அனைவரையும் கொடுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்களையும் கொஞ்சம் கனிவோடு பார்த்து, ஏன்னா அனைவருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. வாகனம் என்பது முதல் முறை, ஏன்னா மாரிமுத்தானெல்லாம் கோச்சிக்கிறாங்க, எல்லாருக்கும் தான், அனைவருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. வாகனம் அனைவருக்கும் தான் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர். இல்ல அனைவருக்கும் கோபி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் உறுப்பினர் சிந்து அவர்கள். உறுப்பினர் சிந்து முடிக்கிட்டாங்க, உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வரை, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்காக ஒரு பாடல் மூலமாகவே நன்றி சொல்லிடுறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மைக். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயிகளுக்கு நெல்லுக்கு ஊக்கத்தொகை மட்டுமல்ல, கரும்புக்கு ஊக்கத்தொகை கொடுத்தரும் முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை விவசாயிகள் சார்பில் தெரிவித்துக் கொள்வதோடு, அதே இன்றைய பொன்னாளில் 110 விதியின் கீழ் பால் விலை கொள்முதல் விலைக்கும் விலையை நிர்ணயம் செய்து கொள்முதல் விலையும் அறிவித்து, மிகப்பெரிய அளவில் ஆவின் பால் தட்டுப்பாடு இருந்ததை நீக்கி விவசாயிகள் வாழ்க்கையில் பால் வார்த்தது மட்டுமல்ல, அதை பயன்படுத்துகிற ஏழை எளிய மக்கள் பால் உணவுக்கு உத்தரவாதமாக இருக்கிற பால் விலையையும் உயர்த்தி தந்திருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்கள். சிறுபான்மை நலத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களே, ஒரே நாளில் இவ்வளோ இன்பதிர்ச்சியை கொடுத்தா எப்படி எங்களுக்கு தாங்கிறதுனே தெரியல. உள்ளபடியே இந்த பால் விலைக்கு 300 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு செலவு, எவ்வளோ பெரிய அறிவிப்பு. அதே போல் இந்த காப்பீட்டு திட்டம் அதிர்ச்சின்னா ஒரு 5 லட்சத்துலேருந்து 1-2 லட்சம் இல்லை, 25 லட்சமாக உயர்த்தி கொடுத்ததுங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பெரிய அளவில் உதவி செய்யும். அதை விட தாண்டி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வாகனம், உதவியாளர், தொடர்ச்சியாக எல்லா உறுப்பினரும் பல ஆண்டுகளாக இந்த சபையில் கேட்டுக்கிட்டு இருந்தக்கூடிய ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. மாண்பு உறுப்பினர் செல்லசாமி அவர்கள். உரிய நாளிலே 110 விதியின் கீழ் நெல்லுக்கு விலை, கரும்புக்கு விலை, அதேபோன்று இன்றைக்கு மருத்துவத்துறையிலே அதிகமான இடங்கள் உட்பட, அதேபோன்று கல்லூரியிலே சேர்க்கை உட்பட அப்படிப்பட்ட அறிவிப்பெல்லாம் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு பால் விலைக்கு கூட
பால் கொள்முதல் விலைக்கு கூட அதிகமான விலையை அறிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாகனம் சம்பந்தமாக அனைவருக்கும் கொடுக்கப்பட்டு சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் இன்பமாக இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் ஏற்கனவே முன்காலத்தில் அவர்களுக்கு ஊதியம் உயர்த்தப்படுகின்ற நேரத்திலும் இது போன்ற சலுகைகளை கொடுக்கின்ற நேரத்திலும் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கொடுப்பது என்பது அதிகமாக ஏற்புடையது இல்லை என்பதை சொல்லுவோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த முதல்வருடைய மனதார இந்த எண்ணத்தை என்பது பாராட்டுகின்றோம். எங்கள் கட்சியுடைய நிலைப்பாடு சம்பந்தமாக என்ன என்று கேட்டு அதை நாங்கள் உட்படுவோம் என்று சொல்லி வாழ்த்தி உங்களுடைய அறிவிப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். மாண்பு உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் அவர்கள். தரேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கிற ஒவ்வொரு திட்டங்களும் அற்புதமான திட்டங்கள். முதலில் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை. இன்றைய காலை பால் கொள்முதல் என்றவுடன் எங்களுடைய தொகுதியில் போகிற போக்கெல்லாம் மன்னாரில் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் இருக்கிறது. மிகப்பெரிய சங்கம் அது. மன்னாரில் இருக்கிற பால் உற்பத்தியாளர் சங்கம் தமிழகத்தில் இருக்கிற பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் அது ஒரு சொல்லிக்கொள்ளுகிற சங்கம். அங்கே பால் உற்பத்தியாளர்கள்லாம் முதலமைச்சரிடம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பேசும்போது முதலமைச்சர் உற்று நோக்குகிறார், சிரிக்கிறார், அவரிடம் சொல்லுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்திருக்கிற உங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அறிவித்திருக்கிற 110 விதி அற்புதமான திட்டம். இப்போ கூட சொன்னாங்க 2 நாளைக்கு முன்னாடி முதல் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இங்கே வந்து நம்முடைய முதலமைச்சர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் உதவியாளர் என்று சொன்னவுடன், டிரைவர் என்று சொல்லவுடன் உள்ளபடியே அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நிறைய பேர் 4 கார் 5 கார் 3 கார்லாம் இருக்குது. என்னகிட்டையும் கார் இருக்குது. ஆனால் நம்முடைய அரசு கார் முதலமைச்சர் கொடுத்த காரில் செல்றாங்கிற பெருமையோட நாளையிலிருந்து நான் என் தொகுதிக்கு செல்லுவேன். என்னிடையும் 3-4 கார் இருக்குது. ஆனால் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கிற காரில் தொகுதியை சுற்றி வரும்போது அதற்கு இருக்கிற ஒரு கெத்து, அந்த எம்எல்ஏ கெத்து, முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். சண்முகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லோருக்கும் இன்ப அதிர்ச்சியை கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களே, கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அது மக்களிடம் இருந்து வந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாலும் சரி, உடனடியாக நிறைவேற்றப்படும் என்பதை மீண்டும் ஒரு முறை நமது முதல்வர் அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். அறம், நேர்மை, மக்கள் நலம் ஆகிய 3 அடிப்படையில் தமிழகத்தை தாங்கி பிடிக்கின்ற முதல்வர் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள் என்ற பெருமையோடு அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.